எல்லாருக்கும் வணக்கம். தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பிட்டாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்லேருந்து வராங்களாம். ஸோ சென்னையிலேருந்து கொஞ்சம் பேர் வராங்க, வாடா போய் அவங்க சந்திச்சு வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாரு. நானும் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து போயிருந்தேங்க பைக்கில். ஒரு பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கேட்டார், என்னடா வேலை செய்யணும்னு கேட்டார். இந்த அண்ணன் உடனே என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜர் இருக்கிறேன்ட்டாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, ஏன்னா தானே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி என்ன கேட்டாரு, நான் விவசாயம் பண்ணுறேன்னு கௌரவமாக சொன்னேன். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு கேவலமாக தான் பார்த்தாங்க. நம்மளுக்கே புரிஞ்சுது அது. அந்த அண்ணன் மட்டும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கேட்டேன், ஏன்னா நீ விவசாயம் தானே பண்ணுற, ஏன்னா நீ வந்து கம்பெனியில் வேலை செய்யணும் போய் சொல்லணும்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னார், நான் விவசாயம் பண்ணுறேன்னா அவனுக்கு எல்லாம் கலாய்ப்பானுங்கடா, அசிங்கமாக நினைப்பானுங்க. நான் இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதா அவனுக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணிடுறேன், இல்லைன்னா வந்து ஒரு அசிங்கமாக பார்ப்பானுடா, நீ சொன்ன உன்னே அசிங்கமாக தான்டா பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஏங்க விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மள எனக்கு கேவலமாக பார்க்குறீங்க, இல்லை விவசாயம் பண்ணுற நாம் ஏன் கெத்தா விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறதுல இவ்வளோ அசிங்கப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா அவங்க கேவலமாக பார்க்கறதால நம்ம விவசாயம் பண்ணுறது, நம்ம விவசாயம்னு சொல்கிறதுல நம்ம அசிங்கப்படக்கூடாதுண்ணே. கெத்தா காலரை தூக்கி சொன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் தான் போறேன்னு காலரை தூக்கி சொன்னா, அவங்க அசிங்கமாக பார்க்கறதால நம்ம பண்ணுற தொழிலும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம ஏன்னா விட்டு கொடுக்கணும். நம்ம இன்னொரு வாட்டி நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா கெத்தா காலரை தூக்கி சொன்னா, நான் விவசாயி தான்ட்டு.